ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறோம், ஏதாவது முகாந்திரம் இல்லாமல் தெரிவிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் மறுக்கிறதுல ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு பாமக வேட்பாளருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, அவர் உள்ளாட்சித்துறையில் பொறுப்பில் இருக்கிறாருன்னு. அதை வாங்கி பார்த்துட்டு உடனே லா எடுத்துகிட்டு வந்து படிக்கிறீங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குது, அதனால் இது பெரிய விஷயமா கருத முடியாது, அதனால் மனு ஏற்றுக்கொள்ளப்படுறான்னு மீண்டும் அதுக்கு 1/4 நேரம் கொடுக்குறீங்க. மீண்டும் என்ன சொல்கிறாங்க, அந்த 1/4 நேரத்தில் வேறு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறோம், அதுக்கான காரணக்கர்த்தாவையும் காமிக்கிறோம், ஆதாரத்தோடு காமிக்கிறோம். அப்படி இருந்தும் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இது என்ன மாதிரியான போக்குன்னு மக்கள் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்காம கடந்து போக போக இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இனிமேலும் பாருங்களேன். இந்த வாக்கு கேட்கறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் எங்களோட வரிப்பணத்தில் உள்ள காரில், எங்களோட செலவில், எங்களோட சாப்பாட்டில் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு கேட்பாங்க. இது என்ன மாதிரியான போக்கு அப்படின்றத மக்கள் தான் முடிவெடுக்கணும். இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய உயர் அதிகாரிகளுக்குமே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எங்களை சின்னம் கொடுக்கறதுலேருந்தே நீங்கள் என்ன பாடுபடுத்துறீங்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், மக்களும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறேன், நீங்கள் தனித்த ஆணையம், நீங்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆணையம்லாம் இனிமேல் சொல்லாதீங்க. யார் ஆளுங்கட்சி இருக்கிறாங்களோ அவங்களுக்கான ஆணையம்னு மாற்றி வச்சுக்கிறது தான் நல்லது. இது குறித்து அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறீங்க? இல்லை, நீதிமன்றத்தை அணுகலான்னு இருக்கும், நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக அணுகும். ஏன் அப்படின்னா இதே நாங்கள் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நான் இவ்வளோ வருமானம் காட்டி நான் ஒன்றுமே இல்லாத ஆளுங்க, ஒரு மாதத்துக்கு 20,000 30,000 வீட்டிலேருந்து வருமானம் வரக்கூடிய ஆள். நான் வருமான வரி கணக்கு காட்டுறேன், என் மூலமாக வருஷத்துக்கு எனக்கு 4 லட்ச ரூபா வருமான வரி கட்டியிருக்கேன் அப்படின்னு நான் வருமான வரி காட்டுறேன். இவ்வளவு சொத்து வச்சுருக்கிறவங்க, அசையும் சொத்து, அசையா சொத்து, 480 கிராம் தங்கம் வச்சுருக்கிறவங்க எப்படிங்க வருமான வரி காட்டாமல் இருக்கிறாங்க? இந்த கேள்வியெல்லாம் ஏன் மக்கள் வைக்க மாட்டாங்க? ஏன் அரசாங்க அதிகாரிகள் அஃபிடவிட்டில் இருக்கிறது தவறு அப்படின்னா அந்த அஃபிடவிட் நிராகரிக்கப்படணும் தானே? அப்புறம் எதுக்கு அஃபிடவிட், எதுக்கு உறுதிமொழி பத்திரம்? நானும் சொல்லலாமே, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னு யார் வேணால் எதை வேணாலும் சொல்லலாம்னா யார் வேணால் எதை வேணால் சொல்லிட்டு போகலாமே. அப்போ பல கோடி சொத்து வச்சுருக்கவங்க, இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், வெறும் 3 கோடி கணக்கு காட்டியிருக்கிறாரு அண்ணன் பாபு அவர்கள், அவங்களோட சொத்து மதிப்பு. ஆனால் வண்டி, அவங்களுடைய வாகனங்கள் இருக்கிறது 15 வண்டி 16 வண்டி இருக்கும். ஒரு வண்டியோட ஒரு அளவீடே பார்த்திங்க அப்படின்னா 50 லட்சம் 60 லட்சம் வருது. அவர் பேரில் குறைவாக இருக்குது, அவங்க மனைவியினுடைய வருமானம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து 100 கோடி சொத்து உள்ளவங்களாம் 5 கோடி சொத்து வச்சுருக்கான்னு கணக்கு காட்டி தேர்தலில் நிற்கலான்னா எதுக்கு அஃபிடவிட்டு, எதுக்கு பிரமாண பத்திரம், எதுக்கு அப்புறம் இதை ஒரு நோட்டரி பப்ளிக் வந்து அரசு வழக்கறிஞர் வந்து ஒரு சைன் பண்ணி கொடுத்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையில்லை. இது பேப்பர் காகிதங்கள் வேஸ்ட் ஆகுதா இல்லையா? இது குப்பை கடங்கு மாதிரி தூக்கி ஒரு ஓரமாக போட போகிறீங்க. இதுக்காக எத்தனை மரங்களை நீங்கள் வெட்ட போகிறீங்க? இதுக்கும் சேர்த்து நாங்கள் தான் பேச வேண்டியது. அதனால் வேண்டாம். இது உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நீங்கள் செலவிடுகின்ற பேப்பர் தொகையை சைனாவில் குடியுரிமை வாங்கிடலாம். அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருந்து என்ன பண்ண? இந்த சட்டத்தில் இத்தா தண்டி ஓட்ட, அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸு? தயவு செஞ்சு இதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக போடுங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறோம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம்னு எங்கள் அண்ணன் சொல்கிறது இதெல்லாம் தான். இந்த மாதிரி சந்து பொந்து இண்டு இடைவெளியே இல்லாத அளவிற்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதன் வந்து நிற்கணும் அப்படின்றதுக்கு அந்த வங்கி கணக்கில் காசு இருக்குது, எவ்வளவு இருக்குது, எதுக்கு வரி நிலுவை செலுத்தலன்னு வந்துருமா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்குறது எதுக்குங்க தேர்தல் ஆணையா? எதுக்கு தேர்தல் ஆணையா? ஒரு தமிழ் அறிஞர்கிட்ட கொடுத்தா இல்லை ஒரு ஆங்கில அறிஞர்கிட்ட கொடுத்தா அவர் பார்த்து கொடுத்துருவார்ல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்க்குறதுக்கு, புள்ளி கமா பார்க்குறதுக்கு தேர்தல் ஆணையமா? உள்ளே இருக்கிற செய்தி உண்மையான்னு பார்க்கறதுக்கு தானே தேர்தல் ஆணையா? அதுலேயும் பக்கம் வந்து ஹிந்தியில் தெரிவிச்சிருக்கிறாங்க, பக்கம் ஹிந்தி, அதுக்கப்புறம் அவங்களோட அஃபிடவிட்டை பார்த்தா அப்புறம் பக்கம் ஹிந்தி, அப்புறம் இங்கிலீஷு. இந்த மாதிரியான போக்குக்கான பதில் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் சொல்லணும்.